ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லியா ஸ்டுடியோ. நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா குயிஸி தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்மைலி நான் பண்ண போகிறேன், அதனால் ஸ்மைலி இமோஜி போட்டு எடுத்துக்கிட்டேன். பின்னாடி நம்ம பண்ணுறதுக்கு இந்த மாதிரி போட்டால் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேணாம், ரெண்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா செலோ டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். ஒயிட் டேப் தான் யூஸ் பண்ணணும், பிளாக் டேப் யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஒயிட் டேப் போட்டு ஒட்டிட்டு காமிப்பேன். நான் நல்லாயிருக்குன்னு தோணுது எனக்கு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைமு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் குயிஸி பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் பண்ணதே இல்லை. இப்போ நான் டேப் போட்டு ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லாயிருக்கும் நினைக்கிறேன், நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம டேப் போட்டு ஒட்டிட்டு நல்லாயிருக்கா இல்லையா எப்படி இருக்குது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் டேப் போட்டு ஒட்டிட்டு காமிக்கிறேன். இது எப்படின்னா நம்ம ஃபஸ்ட் டேப் போட்டு ஒட்டிடணும். டேப் அந்த சர்க்கிளோட ஒரு கொஞ்சம் இன்ச்சு இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும். ஒரு இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி, அதாவது கொஞ்சம் இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு இதை அப்படி பொறுமையாக அழகாக இழுத்தோன்னா அழகாக வந்துடும். ஸ்பீடாக இழுத்திங்கன்னா நம்ம டேப் போட்டிருக்கோம்ல, அது ஒன்று தனியாக இல்லாமல் வந்துடும். நல்லா ஸ்லோவாக இழுத்துனீங்கன்னா அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் ஏன் 2 வச்சுருக்கேன்னா நான் கொஞ்சம் நல்லா ஒன்றுக்கு அதாவது 2 போட்டு நான் டேப் ஒட்டிக்கிறேன். ஏன்னா நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்ன்ட்டு. இப்போ இப்படின்னு கிழிச்சோடனே கிழிச்சிடக்கூடாது. அதனால்தான் நம்ம ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதாவது நான் சொன்னேன்ல, 1 இன்ச்சு இல்லைன்னா 2 இன்ச்சு கட் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் நான் அப்படி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணவே நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். நான் கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணியிருப்பேன். இப்போ நான் என்ன பண்ணேன், நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, அதை இப்படி ஒட்டி இப்படி ஒட்டி இது பண்ணிட்டோன்னா முடியெல்லாம் தெரியுது. இப்படி ஒட்டி நம்ம இப்படி பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். இப்போ நான் 2த்தையும் சேர்த்து ஒட்டிக்கிறேன், கொஞ்சம் கூட கேப் விடாமல். ஏன்னா நான் கொஞ்சம் திக்காக பண்ணுறேன்னு சொன்னேன்ல. நீங்கள் நான் யூடியூப்பில் பார்த்தப்ப எப்படி தான் அதை கட் பண்ணி ஒட்டணும், அது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்குங்கிறனால நான் இப்படியே ஒட்டிட்டேன். எப்படி வரும்னு எனக்கு தெரியல, எனக்கு நல்லா வந்தால் ஓகே. ஏன்னா நான் நானாக ட்ரை பண்ணுறேன். நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட் டைம் பண்ணவே இது பண்ணிட்டேன்ட்டு. நான் இப்போ ஒட்டிட்டேன். பார்க்க இப்படி தான் இருக்குது. நான் ஃபுல்லாக ஒட்டிட்டே இப்படி தான் இருக்குது. இது நான் தேவையில்லாமல் கிறுக்கி சும்மா ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். அது எதுக்கு வேஸ்ட்டாக போகுதுன்ட்டு இன்னும் ஒரு ரவுண்ட் இதே சைஸ்க்கு எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி கவர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது உள்ள இந்த ஸ்மைலி ஃபேஸ் உள்ளே தெரிய போகுது. உள்ளே நம்ம பஞ்சு வச்சு கவர் தானே பண்ண போகிறோம், யார் உள்ளெல்லாம் பார்க்க போகிறேன். அதனால் நான் பண்ண போகிறேன். அதே மாதிரி ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டேன். இப்போ அதை மேலே அப்படியே வச்சு கவர் பண்ண போகிறேன். கவர் பண்ணிவிட்டு இதான் என்னோடய ஐடியா. நான் எந்த பேப்பரும் வேஸ்ட் ஆக்கலை. இதை நான் இப்படி அதாவது அதுக்கு முன்னாடி வச்சு ஒட்டிட்டு காமிக்கிறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன திக்காக பண்ணுறேன் பாருங்கள். நான் திக்காக பண்ணுறேன் ஏன்னா கிழிஞ்சிடக்கூடாதுன்ட்டு. நம்ம ஏன் டேப் போட்டோம்னா அது கொஞ்சம் சைனிங், அதாவது வலுவலுன்னு இருக்கிறதுக்கு டேப் போட்டுரும். நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா அப்படியே மலாக்க ஒழிச்சு அப்படி பண்ணிடலாம். அதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கேற்ற ஷேப்ஸில் பண்ணிக்கணும். அதாவது நான் சொன்னேன் முன்னாடி கொஞ்சோன்ட்டு கேப் நான் கொஞ்சம் நிறையாவே விட்டுருக்கேன். கொஞ்சம் பார்த்து நம்ம இப்படி பண்ணி ஒட்டிக்கணும். நான் ஒட்டிக்கிறேன். திருப்பி பண்ணுறேன் பாருங்கள், மறந்துட்டு நான் வேறு திருப்பி பண்ணுறேன். மறந்துட்டு திருப்பி பண்ணிட்டேன் காய்ஸ், சாரி. இப்போ நான் என்னென்னா இதை இப்படி நான் திக்காக வேணும்ன்ட்டு 2த்தையும் இப்படி இதுக்கு முன்னாடி பண்ணது மாதிரியே ஒட்டி வச்சுக்கலாம். இப்படி ஒட்டி வைக்கும் போது நீங்கள்
கோடு கோடாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம், இல்லை இணைய மாதிரியே ஒட்டுறதா இருந்தாலும் கூட ஒட்டிக்கலாம். ஒட்டுறது வந்து ஈஸி தான். நம்ம வந்து கொஞ்சம் வந்து டைம் தான் ஆகும் இது பண்ணுறதுக்கு. பாருங்கள், நான் வந்து ஒட்டிட்டேன். பார்க்கறதுக்கு வந்து இதுதான் இருக்கும். ஃபஸ்ட்டு 4 சைடு இந்த மாதிரி மடிச்சு விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து ஈஸியாக இருக்கட்டுமேன்ட்டு வந்து குட்டி ரவுண்ட் தான் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து பெரிய ரவுண்டில் கூட பண்ணலாம். பஞ்சு தான் என்கிட்ட வந்து பஞ்சு அதிகமாக இல்லை, அந்த காரணம் தான். இப்போ கட் பண்ணிடலாம். அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதெல்லாம் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு. சில பேருக்கு வந்து டேப் போட்டும் போது அதை மடித்து ஓட்டிடுவேங்க. மடித்து ஓட்டிட்டா அது கொஞ்சம் மடித்து ஓட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் இதாயிரும். அதனால பார்த்து பண்ணுங்க. அதனால தான் சொல்கிறேன். நானே வந்து மடித்து ஓட்டிட்டேன். மடித்து விட்டு திரும்பியும் நான் பண்ணியிருக்கேன். இந்த ரவுண்டு உங்களுக்கு பார்த்தாலே புரியும் நான் எப்படி சொல்கிறேன்ட்டு. நான் சொன்னேன்ல மடிச்சு விட்டிட்டேன்ட்டிங்க பாருங்கள். மடிச்சு விட்டிட்டிங்கன்னா என்ன பண்ணுன்னா அந்த டேப் அப்படி பண்ணிவிட்டு அந்த மடிச்சது இது பண்ணிவிட்டு லேசாக உரிச்சிட்டு மடித்ததை எழுத்து விட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து டேப் இருந்துச்சு, அதை வழக்க போல் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். வந்து கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஷேப் நான் ஏன் வந்து அந்த மடிச்சு விட்டுங்க சொல்கிறேன்னா ஷேப் மாறிடும். ஷேப் மாறிச்சா ஒன்று கீழே ஒன்று எதிர்ந்துருக்கும், அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ நான் வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம டேப் போட்டுனான்னு வச்சுக்க அதுக்குள்ளே பஞ்சு வச்சுட்டு அது திரும்பியும் அதுக்கு மேலே டேப் போட்டோம்னா முடிஞ்சிருச்சு. இங்கே ஃபஸ்ட்டு வாங்க நம்ம வந்து டேப் போட்டிடலாம். ரெண்டுத்தையும் வச்சு டேப் போட்டுக்கிட்டு நான் காமிக்கிறேன். பஞ்சு பார்த்தீங்களா இருக்குது, பஞ்சு இருக்குது. இப்போ நான் வந்து என் இதுக்குண்டா பஞ்சு இருக்கனால நான் வந்து சின்னதாக பண்ணியிருக்கேன். நீங்கள் பெருசாக கூட பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் இதை பஞ்சு, அதாவது ரெண்டுத்தையும் ஒட்டிக்கிட்டு. இப்போ நான் வந்து ஒட்டிட்டேன். பஞ்சு இந்த மாதிரி வந்து பிரித்து பிரித்து வச்சுக்கோங்க. நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். பஞ்சை நல்லா வந்து இப்படி இது பண்ணிவிட்டு நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். நான் வந்து இப்போ 2 சைடும் ஒட்டிட்டேன்னா நீங்கள் வந்து அதாவது 2 லேயர் ஒட்டிக்கிங்க. 2 லேயர் ஒட்டிட்டோம்னா வந்து அதை வந்து இப்படி பண்ணிட்டோம்னா ஒரு குட்டி பேக்கெட் ஆட்டம் நம்மளுக்கு ரெடி ஆயிடும். மேலே வந்து கேப் போட்டு ஒரு குட்டி பேக்கெட் ஆட்டம் ரெடி ஆயிடுச்சா. இப்போ அதுக்குள்ளே என்ன பண்ணணுன்னா நம்ம வச்சுருக்கோம்ல பஞ்சை விரித்து அதாவது கொஞ்சம் மெல்லிஸாக நல்லா விரித்து வச்சுருக்கோம்ல அதை வந்து அப்படியே எடுத்து உள்ளே பண்ணிக்கிட்டா தள்ளணும். நீங்கள் வந்து ரொம்ப நிறையா பஞ்சு வச்சிடக்கூடாது, ரொம்ப கம்மியான பஞ்சு வச்சிடக்கூடாது, மீடியமாக வைக்கணும். நான் வந்து பேசிக்கிட்டே வச்சிட்ருக்கேன் பாருங்கள். நான் வந்து எப்படி சொல்கிறதுனா பஞ்சு வந்து தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா பஞ்சு வேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் பெருசாக பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் பஞ்சு வந்து செலவாகும், நீங்கள் பஞ்சு போட்டுக்கலாம். இப்போ நான் பஞ்சு உள்ளே வச்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக, அதாவது ஒரு பஞ்சுனா ஒரு சைடு மட்டும். இப்போ நீங்கள் வந்து பஞ்சு வச்சிட்டிங்கன்னா பஞ்சு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சைடு மட்டும் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வைக்கக்கூடாது. பஞ்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் தான் வந்து அது கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு குத்துறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஒரு சைடு மட்டும் உப்பிக்கிட்டு இருந்து ஒரு சைடு உப்பாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுல. அதனால தான் நான் வந்து இந்த இமோஜி வந்து வரையணும்னு சொன்னல, அதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச இமோஜி வரைஞ்சிக்கலாம். நம்ம வந்து இந்த இமோஜி தான் வரையணும், இப்படி தான் பண்ணணும்லாம் இருந்தேன். நீங்கள் வந்து ஹலோ கிட்டி கூட பண்ணலாம். இந்த மாதிரி என்ன நம்மளுக்கு பிடிச்சதுலாம் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இப்படி டேப் போட்டு ஒட்டணும். ரொம்ப அதிகமாக வச்சிட்டோன்னா டேப் போட்டும் போது அது வந்து வெளியே வரும், நம்மளுக்கு அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ரொம்ப கம்மியாக வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த பேப்பர் மட்டும் தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த பஞ்சு வச்சு குத்துனா வந்து இது பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகாது. நீங்கள் 1க்கு 2 வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கா அந்த பஞ்சு வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கீங்களான்ட்டு. டேப் வந்து ரொம்ப முக்கியம். டேப் போட்டு நல்லா நீங்கள் ஒட்டிக்கோங்க, அதை வந்து ரொம்ப முக்கியம்.
நான் தான் சொன்னேன்ல, டேப் தான் வந்து ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, விரித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்கிற மாதிரி தோணும். எனக்கு அப்படி தான் தோணியிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒட்டியாச்சு, வெற்றிகரமாக வந்து நம்ம குயிசி பண்ணியாச்சு. நான் குத்துறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிட்டாங்க. எனக்கு என் தங்கச்சி மேலே கோவம் வந்தால் இதிலே குத்திக்கலாம், நல்லா குத்திக்கலாம். எனக்கு அப்படி நல்லா இருக்குது இது பார்க்க. ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஏதோ பெருசாக ஏதோ பண்ணிட்ட மாதிரி இருக்குது. எனக்கு இது பெருசு தான், நான் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியாக பண்ணிட்டேன். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கன்னா இதை குத்தி நல்லா ஜாலியாக குத்தி விளாட்லாம். அது வந்து நல்லா இருக்குது, குத்தி விளாட்றதுக்கு. அதனால தான் நான் வந்து குத்தி நம்ம வந்து ரொம்ப கோவமாக இருந்தால் என் அஸ்பி மேலே கோவத்தை காட்டாமல் இது மேலே காட்டிடலாம். இந்த காரணத்தினால தான் வந்து நான் என்ன பண்ணேன், இதை பண்ணினேன். நான் வந்து ட்ரை பண்ண, அதாவது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணவே வந்து இது பண்ணி, அதாவது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு வீடியோ, அதாவது நான் வீடியோ பண்ணும் போதெல்லாம் எல்லா வீடியோலாம் வந்து ஃபஸ்ட்டு சொல்லி பார்த்துருவேன், அதுக்கப்புறம் தான் வந்து பண்ணுவேன். இப்போ இது வந்து அப்படி பண்ண இது பண்ணிட்டேன்னா, ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னா, அதனால் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.